சிக்கன் எடுத்திங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. தாளிக்க வேண்டிய பொருளை ஒரு பிளேட்டுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். 10 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பெரிய சைஸ் பல்லாரி நீளவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 அறுக்க கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுக்கலாம். மசாலா தேவையான பொருள் ஆட் பண்ணிக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான பொருள் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே எடுத்த மசாலா மாதிரி இன்னொரு செட் எடுத்து வச்சுக்குவோம். 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். வதக்க வேண்டிய பொருளை ஆட் பண்ணி நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது நல்லா முருவலாக வரும். அது மாதிரி வதக்கின பிறகு எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்குவோம். எடுத்து வச்ச மற்ற மசாலாவே ஆட் பண்ணிவிட்டு நீளவாக்கில் கட் பண்ண ஒரு வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 அறுக்க கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். ஜஸ்ட் ஒரு திருப்பிட்டு தேவைப்பட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 10 பாதாமை தோலை நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 20 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச பிறகு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணால் என்னுடைய ஸ்டைலில் காயல்பட்டினம் சிக்கன் கலரி கறி ரெடி. இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.